வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்னைக்கு உங்களுக்கு மட்டன் தேங்காய் பால் பிரியாணி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது என்னோட ரெசிபி. மட்டன் எல்லாம் நல்லா பூ மாதிரி வெந்திருந்தது. அந்த ரைஸில் வந்து அந்த கோகனட் ஃப்ளேவர் அருமையாக இருந்தது. ரொம்ப சுவையான பிரியாணி நான் வந்து ரெடி பண்ணேங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். இந்த ரெசிபியில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதே டைமில் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இங்கே பொருட்கள் எல்லாம் எடுத்து நான் ரெடியாக வச்சுருக்கேன். கறியெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து இருத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண போகிறேன். பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக நறுக்கியிருக்க மல்லி, புதினா, பச்சை மிளகா, நீல வாக்கில் நறுக்கியிருக்க வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மிதமான தீயில் ப்ரெஷர் குக்கரை வந்து காய வச்சுருக்கேன். அதில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் நல்லா காஞ்சதும் ஏலக்காய், பட்டை, கிராம்பு சேர்த்துக்கிறேன். மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து இதில் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து கறியை வந்து முதல்ல வேக வச்சுக்கணுங்க. இந்த கறி நல்லா வறுபட்டு வந்ததும் நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். எப்போவுமே சுடு தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சமையல் பண்ணுறப்போ நீங்கள் சாம்பார் பண்ணுறதா இருந்தாக்கா கூட அதில் காயில் வந்து நீங்கள் சுடு தண்ணியை சேருங்க. எப்போ தான் நல்லா வரும் சமையல், டேஸ்ட்டும் நல்லா கூடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கறியை ஒரு முறை கிண்டி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு 6 விசில் விட்டோங்க. கறி வந்து நல்லா வெந்து போச்சு. இப்போ இங்கே மிதமான தீயில் கடாயை காய வச்சுருக்கேன். அதில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். பிரியாணி ரெடி பண்ணுறேன். நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா பிங்க் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் பிரிஞ்சி எல்லாம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நம்ம மீத்தி வச்சுருக்கிற அந்த சோம்பெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இதில் நல்லா வதங்கி வந்ததும் இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். பச்சை வாடை அடங்குற வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. நீல வாக்கில் நம்ம கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா தழை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு இன்னொரு முறை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்ததும் பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துக்கினேன். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டேன். அடுத்து வேக வச்ச மட்டன் சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து 4 கிளாஸ் அரிசி நான் எடுத்திருக்கேங்க காஃபி டம்ளரில். அந்த காஃபி டம்ளர் நீங்கள் எதில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதுலேயே 1.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் தண்ணின்னு சொல்கிறப்போ இந்த மட்டன் வேக வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த சூப்பு, அது வந்து 1.5 கிளாஸ் அளந்து நான் 4 கிளாஸுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து மட்டன் சூப்பு, அப்புறம் தேங்காய் பால் அளந்து வச்சுருக்கேன். இங்கே மட்டனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா தூள், நீங்கள் மீட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கொதிக்க விட்டுட்டு அரிசியை நல்லா கழுவி எடுத்து அந்த அரிசியும் பாஸ்மதி ரைஸும் சேர்த்துருக்கேன். நம்ம பாஸ்மதி அரிசி ஊற வைக்கல. அடுத்து தேங்காய் பாலும் சேர்த்துட்டு இந்த 3/4 பாகம் அந்த சாதம் நல்லா வெந்து வரணும். சாதம் நல்லா வெந்து வந்ததும் ஹை ஃப்ளேமில் 3/4 பாகம் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சேங்க. பிரியாணி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து சுட சுட பரிமாறியிருக்கேன். கறி வந்து பூ மாதிரி வந்துருந்துச்சுங்க. அந்த கோக்னட் ஃப்ளேவர் ரைஸில் நல்லா இறங்கி இருந்தது. ரொம்பவே அருமையான ஒரு கோக்னட் மட்டன் பிரியாணி, கோக்னட் மில்க் மட்டன் பிரியாணி ரெசிபி நான் தயார் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.